ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல லாஸ் பண்றதுக்கான முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? ஸ்கிரீன்ல வந்து நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் கொடுத்துருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து 23,700 அப்படின்ற ஸ்ட்ரைக் பிரைஸ் நான் எடுத்துக்கிறேன். கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 81 ரூபாய் 45 காசுக்கு ட்ரேட் ஆகுது. புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 66 ரூபாய் 85 காசுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்றாருன்னா மார்க்கெட் புல்லிஷ் ஆகுன்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷன் வாங்குறாரு. இன்னொரு இன்வெஸ்டர் மார்க்கெட் பேரிஷ் ஆகுன்னு புட் ஆப்ஷன் வாங்குறாரு. பட் மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் பிளஸ்ல போகுது, 100 பாயிண்ட் மைனஸ்ல போகுது. ஸோ ஏதோ ஒரு மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகி க்ளோசிங்ல வந்து அதே 23,700 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகுது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கால் ஆப்ஷனுடைய பிரீமியம் ஜீரோ ஆயிட்டு இருக்கும், புட் ஆப்ஷனோட பிரீமியமும் ஜீரோ ஆயிடும். ஏன் அப்படின்னா இதை வந்து டைம் டிகே அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ டைமை பொறுத்து ஆப்ஷன்ஸோடைய பிரீமியம் என்ன ஆகும் அப்படின்னா கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைம் டிகேவை நம்ம வந்து கரெக்டா அனலைஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னா நம்ம எந்த பிரீமியம் சூஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து அது எண்ட் ஆஃப் த டே எக்ஸ்பைரியில ஜீரோ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க எந்த ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த டைம் டிகேவை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் பண்றது ரொம்பவும் நல்லது.